மேலறை தியானம் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஜே.பி. ஷான், புளோரிடா, USA. தலைப்பு எல்லா பருவ காலங்களிலும். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 16ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 16ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இரா காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். நான் வசிக்கும் இடத்தில் அசலியா என்றொரு புதர்ச்செடி வளர்கிறது. அசலியா செடி வசந்த கால ஆரம்பத்தில் அழகான மலர்களை புஷ்பிக்கும். சிறிதளவு நிழல் இருக்கும் இடங்களில் செழித்து வளரும். ஒழுங்காக கத்தரிக்காவிட்டால் சடைத்து வளரும். வருடத்தின் பெரும்பகுதி காலங்களில் அந்த செடி கவனிக்கப்படுவதில்லை. சாதாரண பச்சை நிற புதர் போல காட்சியளிக்கும். ஆனால் வசந்த கால ஆரம்பத்தில் பல நிறங்களுடன் கண்ணுக்கு மகிழ்ச்சி தரும் பிரகாசமான மலர்களை தரும். வருடத்தின் பெரும்பகுதி காலங்களில் கவனிக்கப்படாமல் இருக்கும் அசலியா செடியை பற்றி நான் நினைத்த நேரத்தில், நாம் வருடத்தில் பெரும்பாலான காலங்களில் கிறிஸ்துவின் அன்பையும் இரக்கத்தையும் பெரிதாக நினைக்காமல் நத்தார் உயிர்த்தெழுதலாகிய காலங்களில் அதிகமாக நினைத்து செயல்படுவதை நினைத்து பார்த்தேன். எமது இரட்சகரும் மீட்பருமான கர்த்தரை நினைக்காமல் இருப்பதை பற்றி நாம் மிகவும் கவனமாக இருப்போம். இயேசுவின் இரக்கத்துக்கும் அன்புக்கும் எல்லை இல்லை. அவருடைய அன்பு தொடருவதும் முடிவுறாமல் என்றென்றும் நிலைத்திருப்பதும் ஆகும். ஜெபம். அன்பான ஆண்டவராகிய இயேசுவே, நீங்கள் காண்பிக்கும் அன்பு, இரக்கம், கிருபை ஆகியவை முடிவின்றி தொடர்ச்சியானவை என்பதை நினைவில் வைத்திருக்க உதவி செய்யுங்கள். நீங்கள் தந்திருக்கும் வேதத்தை வருடம் முழுவதும் படிக்கவும், உங்களுக்கு நன்றி துதி செலுத்தவும் எமக்கு ஆசையையும் ஆர்வத்தையும் தாருங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. எல்லா காலங்களிலும் இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் நினைத்துக் கொள்வேன். ஆண்டவருடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் உங்கள் அனைவரோடும் இந்த நாளில் கூட இருப்பதாக.